பண்டிகைக்கு நம்ம கேரளா ஸ்பெஷலான அடப்பிரதமன் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு சாஸ்பேன்ல 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் 1 கப் அடை வந்து அதுல சேர்த்துட்டு நல்லா வேக விடுறாங்க. இந்த அடை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஜல்லடையில வடிச்சிட்டு மேல கொஞ்சம் நார்மல் வாட்டர் வந்து சேர்த்து நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு சாஸ்பேன்ல 1 கப் வெல்லத்தை சேர்த்துட்டு அதுல 1 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறம் அது வேற ஒரு பாத்திரத்துல ஜல்லடை வச்சு வடிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த வெள்ளப்பாகு நல்லா கொதிக்கும் பொழுது நம்ம வேக வச்சிருக்க அடையும் அதுல சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தேங்காய் பால் வந்து 3 விதமா எடுத்திருக்கோம். 3வது பாலை வந்து சிறிதளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். அதுக்கு அடுத்ததா 2வது பால் சேர்த்தணும். அதுக்கு அடுத்ததா ஃபர்ஸ்ட் பாலை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இதை எடுத்துடலாங்க. அடுத்ததா ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதுல ஒரு துண்டு தேங்காவை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 4-5 முந்திரி 4-5 திராட்சை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இந்த நெய்யில வறுத்த தேங்காய் முந்திரி திராட்சை அந்த பாயாசத்துல சேர்த்துட்டு சிறிதளவு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான அடப்பிரதமன் ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபுடி தமிழா ஃபாலோ பண்ணுங்க.